பிரைஸ் லார்ட். எரேமியா 31 அதிகாரம் 16 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம் கிரியைக்கு பலனை தருகிறவர் கர்த்தர். மனுஷன் தருகிற பலன் கூட அது நிரந்தரம் அல்ல பிரியமானவர்களே. ஆனால் கர்த்தர் தருகிற பலனானது அது நமக்கு நிரந்தரமாய் இருக்கக்கூடியது. பாருங்க, இங்க எரேமியா தீர்க்கதரிசி மூலியமாய் கர்த்தர் சொல்லுகிறது என்ன? நீ அழக்கூடாது, நீ கண்ணீர் விடக்கூடாது, உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அநேக சூழ்நிலையில நமக்கு ஒரு எண்ணம் வரும் பாருங்க, நான் எவ்வளவோ நன்மை செய்யறேன், நான் கர்த்தருக்கு பிரியமானபடியே நான் நடக்கிறேன், அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், அநேகருக்கு நான் உதவி செய்யறேன், ஆலயத்துல எல்லா காரியத்தையும் நான் பண்ணுகிறேன், ஆனால் அதற்கான பலனை நான் பெற மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வி இருக்கும் பாருங்க. அப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்களா? உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் எவைகள் எல்லாம் செய்கிறோமோ அவைகளை கர்த்தர் எண்ணிக்கொண்டே இருக்கிறார். பாருங்க, நாம் செய்கிற காரியத்தை எல்லாம் ஆண்டவர் அதை ஞாபகத்துல வைத்திருக்கிறார். ஒருவேளை மனுஷங்க மறந்திருக்கலாம், ஒருவேளை நம்ம குடும்பத்தார் மறந்திருக்கலாம், ஏன் சபையின் போதகரை மறந்திருக்கலாம், ஆனால் நம்மளுடைய கிரியைகளை கர்த்தர் மறக்கல. பிரியமானவர்களே, அவர் என் பிள்ளை இது செஞ்சதுன்னு சொல்லி அவர் அதற்கான பலனை நமக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். வேதாகமத்துல தாவீது யோனத்தானையும் குறித்து பார்க்கும் பொழுது, யோனாத்தானுடைய தகப்பன் சவுல் தாவீதுக்கு விரோதமாய் செயல்பட்டதே நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பாருங்க, சவுல் தாவீதுக்கு விரோதமாய் செயல்படுகிறார். ஆனா சொந்த குமாரன் யோனத்தான் என்ன பண்ணுகிறான்? அவன் தாவீதுடைய ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தாவீது கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறதுனால, அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கிய சிநேகிதர்களாய் காணப்படுகிறாங்க. எப்பெல்லாம் சவுல் தாவீதை எதிர்த்து அவனை கொலை செய்யணும்னு திட்டமிடுகிறானோ அந்த நேரங்களில் எல்லாம் யோனத்தான் தாவீதை காப்பாற்றுகிறான். பிரியமானவர்களே, தன்னுடைய தகப்பனுக்கு விரோதமாய் செயல்படுகிறான்னா, ஆனா தன்னுடைய சிநேகிதரை சிநேகித்ததுனால யோனத்தான் தாவீதை காப்பாற்றுகிறான். பண்ண உடன்படிக்கையில உறுதியாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்படி நல்ல காரியம் எல்லாம் பண்ணிட்டு ஆனா சவுலோடு சேர்ந்து யோனத்தானோ மரித்துதான் போறான். பாருங்க, அந்த நேரத்துல யோனத்தானுக்கு எந்த விதமான பலனும் கிடைக்கிறதா, ஆனா நன்மை செய்கிறான் தாவீதுக்கு. அப்படி இருக்கும் பொழுதோ 2 சாமுவேல் 9 அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். இப்ப தாவீது ராஜா எருசலேம்ல ராஜாவாய் சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டாரு. உட்காரும் பொழுது அந்த 9 அதிகாரத்துல அவர் சொல்லுகிறார், யோனத்தானின் நிமித்தம் சவுலின் குடும்பத்துல யாருக்காவது நான் நன்மை செய்ய இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறதை நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த இடத்துல யார் இதை ஞாபகப்படுத்துறாரு? கர்த்தர் தான் இதை ஞாபகப்படுத்துறாரு. பாருங்க, அங்க யோனத்தான் மரிச்சாச்சு, யோனத்தான் செய்த நன்மை கர்த்தர் மறக்கவில்லை. பிரியமானவர்களே, யோனத்தான் அங்க மரணம் அடைஞ்சாச்சு. பாருங்க, அவனுக்கு அந்த பலன் கிடைக்கல. ஆனால் அந்த நேரத்துல தாவீதுக்கு ஞாபகம் வருது, யோனத்தான் நிமித்தம் அவனுடைய குடும்பத்தினருக்கு நான் நன்மை செய்யணும்னு சொல்லி அங்க இருக்கிற ஆட்கள்கிட்ட கேட்கும் போது சொல்றாங்க, ஆம் ராஜா, யோனத்தானுடைய குமாரன் ஒருத்தவன் 2 காலும் முடவனாய் இருக்கிறான், மேவி போசேத் என்னப்பட்டவன் அவன் இருக்கிறானே அப்படின்னு சொல்லும் பொழுது தாவீது சொல்றாரு, யோனத்தான் குமாரனாகிய மேவி போசேத்தை நீங்க அழைச்சு வாங்கன்னு சொல்லும் பொழுது மேவி போசேத்து கிட்ட தாவீது சொல்றான், பாருங்க, உன்னுடைய தகப்பனுடைய இடத்தை எல்லாவற்றையும் நான் உனக்கு சொந்தமாய் நான் மறுபடியும் கொடுக்கிறேன் என்று யோனத்தான் நிமித்தம் மேவி போசேத்துக்கு நன்மை செய்கிறது நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எங்கேயோ செய்த நன்மை ஆனா பலன் தன்னுடைய குமாரனுக்கு வருகிறது. பிரியமானவர்களே, அநேக சூழ்நிலையில அப்படிதான். பாருங்க, நாம் செய்கிற நன்மை மனுஷங்க மறக்கலாம், ஆனால் கர்த்தர் மறக்கல. கர்த்தர் அதற்கான பலனை தருகிறவர். நமது கிரியையை அவர் எண்ணி இருக்கிறார், அதற்கான பலனை தருவார். அதனால அழுகாதீங்க, கலங்காதீங்க. ஒவ்வொருக்கும் அவங்களுடைய கிரியைக்கான பலனை கர்த்தரே தருகிறார். பிரியமானவர்களே, கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். அவர்
கொடுக்கிற பலன்களை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.